புதுச்சேரி ஜென்மராக்கினி மாதா ஆலயத்தில் கர்டினல் லூர்துசாமியின் உடல் அடக்க நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் பிரசன்னா. வணக்கம் பிரசன்னா. கர்டினல் லூர்துசாமியின் உடல் அடக்க நிகழ்ச்சி பற்றியும் யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்காங்க அது பற்றியும் சொல்லுங்க பிரசன்னா. அதாவது ரோமின் கத்தோலிக்க திருச்சபையில் கர்டினலாக பணியாற்றிய லூர்துசாமி கடந்த ஜூன் 2ஆம் தேதி காலமானார். இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் அவருடைய உடலானது பாண்டிச்சேரிக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு பொதுமக்களின் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை 9:45 மணி அளவில் அவருடைய உடலானது பெட்டி உயர்நிலைப் பள்ளியில் இருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ஜென்மராக்கினி மாதா ஆலயத்தில் கொண்டு வந்து தற்பொழுது வைக்கப்பட்டுள்ளது. இங்கு அவருடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வருகிறது. இந்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடலானது ஜென்மராக்கினி மாதா ஆலயத்திற்குள்ளாகவே நல்லடக்கம் செய்யப்படும். இந்த ஊர்வலத்திலே போப்பாண்டவரின் தூதுவர் உள்ளிட்ட பல முக்கிய பாதிரியார்கள் பங்கேற்றுள்ளனர். குறிப்பாக புதுவையின் முதல்வரான ரங்கசாமி, அதே போல் முன்னாள் மத்திய அமைச்சரான நாராயணசாமி உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்களும் இந்த இறுதி ஊர்வலத்திலே பங்கேற்றுள்ளனர். இவர்களை தொடர்ந்து புதுவை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்களும் இவர் லூர்துசாமியின் இறுதி ஊர்வலத்திலே தற்பொழுது பங்கேற்றனர்.